ஹே கைஸ், நம்ம இனி பறக்க போகிறோம் அண்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் vlog. சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை ஏர்போர்ட் உள்ளாடி வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உள்ளாடி வந்திருக்கேன். சூப்பராக இருக்கு. இதாங்க செக்இன் ஏரியா. நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே வெயிட் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம செக்இன் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு இதான் இமிக்ரேஷன் ஏரியா. நெக்ஸ்ட் ரொம்ப கூட்டமாக தான் இருந்து அப்படியே நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி செக் போனோம். செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு கைஸ். அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போர்டிங் கேட் போகிறோம். நமக்கு வந்து போர்டிங் கேட் வந்து 10. ஸோ ரைட் சைடு போர்டிங் கேட் பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். போர்டிங் கேட்டு 10B க்ளோஸில் இருக்கு கைஸ். நம்ம இன்னும் டைம் ஆகலை, வெயிட் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா தாய்வான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாய்வானுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிறோம். பேங்காக் ஃப்ளைட்டு தாய்வான் போகிறோம். ஸோ போர்டிங் டைம் ஆச்சு கைஸ். இந்த ஃப்ளைட்டில் தான் கைஸ் நம்ம பேங்காக் போகிறோம். இப்போது ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகிறேன். நல்லா தான் இருக்குது. ஃப்ளைட் உள்ளாடி வந்தாச்சு கைஸ். The weather on board today is forecast to be partly cloudy with possible turbulence. For your safety. இதான் கைஸ் என் ஃப்ரெண்டில் இருந்த டிவி சிம்பிளாக தான் இருந்து. அப்புறம் ஒரு டேபிள் சாப்பாடு வைக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு, மேகசின்ஸ்லாம் இருந்து. அப்புறம் உட்காரதுக்கு ஸ்பேஸ் எல்லாம் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் சைட்லேயே டிவிக்கான ரிமோட் வச்சுருந்தாங்க. பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, ஒரு பில்லோ, அப்புறம் ஒரு ஹெட் ஜாக்கு. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பெருசாக பயம்லாம் இல்லை கைஸ். இருந்தாலும் என்ன பயம்னா, ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். எமர்ஜென்சி எக்ஸிட்டாக பக்கத்தில் இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது கைஸ். டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ பெரிய பஸ்ஸில் ஏற்றத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக இல்லை, லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருந்த மாதிரி இருந்து அப்படியே வெற்றிகரமாக மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நமக்கு வேறு விண்டோ சீட்னால வியூ பயங்கரமாக இருக்குது. நைட் டைம் வியூ சூப்பராக தான் இருக்குது. மார்னிங் வியூவோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பண்ணணும் கைஸ். அதுக்கு தான் இந்த விலாகு. ஸோ மை ஃபஸ்ட் வீடியோ, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி நம்ம இப்போது பேங்காக் போகிறோம். பேங்காக் போயிட்டு நம்ம தாய்வான் போகிறோம். தாய்வான் எதுக்கு போகிறோன்னா, எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக தான் நான் இப்போ தாய்வான் போயிட்டுருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். நைட் டைம் ட்ராவல்னால சிம்பிளாக ஃபுட் இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்ஸ் மாதிரி வாங்கிட்டேன். ஒரு பாதாம், ரோஸ்டட் பாதாம் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க, 330 ml. அப்புறம் ஒரு கவரில் கொஞ்சம் ஸ்பூன்ஸ், ஃபோக், நைஃபு,
டிஷ்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது அப்புறம் ஒரு வெட் டிஷ்யூ தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னும் 2 பாக்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ் தான் இருந்து. பைனாப்பிள், வாட்டர்மெலன் அப்படின்னு இருந்து. முன்னாடி ட்ராகன் ஃப்ரூட்டு, வாட்டர்மெலன், மஸ்க் மெலன் எல்லாமே இருந்து. ஸ்டார்ட் பண்ணுவோமா கைஸ்? ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாம் நீட்டாக கட் பண்ணி பயங்கரமாக இருந்து கைஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட்டுக்குள்ளே ஆல்கஹால் சேல் பண்ணுறாங்க. நான் கோக்கு தான் வாங்கினேன், தப்பாக நினைக்காதீங்க. அப்படி ஒரு மூவியை பார்த்துட்டு தூங்கிட்டேன் கைஸ். எப்பா பயங்கரமாக இருக்குது கைஸ். அப்படியே நைட் டைம் க்ளவுடு மேலே அப்படியே ஹெவன் மாதிரியே ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஆக்சுவலாக நம்ம பேங்காக் பக்கத்தில் வந்துட்டோம். ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. பேங்காக் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம செக்இன் பண்ண தேவையில்ல. இன்னும் டேரெக்டாக செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போர்டிங் கேட் போக வேண்டியதான். ஏன்னா ஃப்ளைட் வர இன்னும் டைம் இருக்குது கைஸ். அப்படியே பேங்காக் ஏர்போர்ட் மேலே வந்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்து கைஸ். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலெக்ஸ் ஷாப் இருந்து கைஸ். ஃபஸ்ட் டைம் ரோலெக்ஸ் வாட்சையும் பார்த்தேன், ரோலெக்ஸ் ஷாப்பும் பார்த்தேன் கைஸ். பயங்கரமாக இருந்தது. இந்த மாதிரி கடையில் இருந்தாலும் திங்ஸ் வாங்க ஆசை தான். நம்மளுக்கு காசு வேணும், அதான் மேட்ரு. நம்ம போர்டிங் கேட் பக்கத்தில் போகிறோம் கைஸ். நம்மளுக்கு கேட் C5. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். அகெயின் தாய்வானுக்கு இந்த ஃப்ளைட்டில் தான் ரீச் ஆக போகிறோம். பேங்காக் டு தாய்வான். இப்போதே கேட்டு க்ளோஸில் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் டைம் ஆகலை. கேட்டுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். செகண்ட் ஃப்ளைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே விங்கில் ட்ராக் ஆகிட்டு பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். நல்லா இருக்கு. வழக்கம் போல் நம்ம ஃப்ளைட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நார்மல் இந்தியன் ஃபுட்டு தான் கைஸ். இந்தியன் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதே தான் கைஸ். லாஸ்ட் ஃப்ளைட்டில் என்னெல்லாம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இருந்து. இங்கே ஒரு லட்டு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பன்னீர். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். இது ஆக்சுவலாக தான் குப்பூஸ் மாதிரி இருந்தது கைஸ். பாதியாக வெட்டி வச்சுருந்தாங்க. உள்ளாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பருப்பு குழம்பு, கொஞ்சம் ரைஸு, அப்புறம் சிக்கன் வச்சுருந்தாங்க கைஸ். எல்லாமே போன்லெஸ் சிக்கன் தான், நல்லா இருந்து. அப்படியே சாப்பிட்டேன் கைஸ்.
எல்லாம் நல்லா தான் இருந்தது. இந்த பன்னீர் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்ல கைஸ். நம்ம லேண்ட் ஆக போகிறோம். தாய்வானில் ஃபஸ்ட் டைம் லேண்ட் ஆக போகிறோம் கைஸ். தாயார் ரெஸ்டோருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். அரைவ்டு.